ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது திருவண்ணாமலையில். ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். கடந்த 5 வருஷமாக இது ரன் ஆகிட்டுருக்கு. ஆன்லைனில் ஒர்க் பண்ண தெரிஞ்சால் போதும். கண்டென்ட் ஷேரிங் அண்ட் போஸ்டிங் போட தெரிஞ்சிருக்கணும். இது ஏதாவது நம்மளுக்கு டவுட்னா அதிலே கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஆன்லைனில் லைவ் சேட் பண்ணிக்கலாம். பர் டேக்கு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். 300 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். கண்டென்ட் ஷேரிங் அண்ட் போஸ்டிங் போடணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் கண்டென்ட் போட தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கஸ் பண்ணுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணுற ஐடியாஸ் இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட். முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கிராப் ரிவ்யூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 குழம்பு நான் ஒரு 750 கிராம் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணிவிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி உடச்சதுக்கப்புறம் அது மறுபடியும் மீண்டும் அந்த தண்ணியில் போட்டு அலசக்கூடாது. அலசினா இருந்தால் வீணாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 1, பிளான்டைன் போட்டுக்கலாம். விருப்பம் தான், ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேங்காய், பூண்டு, மிளகு, இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையுமே நான் மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருப்பேன். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கிராப் கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணி வச்சுட்டு பேனில் ஆயில் போட்டு ஹீட் பண்ணிவிட்டு நல்ல வெந்தயம் கொஞ்சம் தேவையான அளவு போட்டு பொன்னிறமாக சார்ந்து வந்ததுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா ரொம்ப இது பண்ணி விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது ஆனதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போடணும். அப்புறம் கிராப் ரேக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டு அந்த பேன்லேயே போட்டுட்டு தாளிக்கும் போதே நல்லா ஒரு 4 மினிட்ஸ் அதனால் அப்படி ஃப்ரை பண்ணுற மாதிரி அதிலேயே போட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டுன்னா நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்ஸி ஜாரில் அந்த தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், பூண்டு, மிளகாலாம் சொல்லியிருக்கோம்ல, அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு பிளான்டைனையும் ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் தேவையான அளவுக்கு நல்லா அது வெந்து வரணும். பிளான்டைன் அந்த கிராப்லாம், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே 20 to 30 மினிட்ஸ் நல்லா வெந்ததும் பாருங்கள் எப்படி குழம்பு நல்லா தெரியுது பாருங்கள். தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இந்த டேஸ்ட்டில் இருக்கும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க.